கர்ணனோட வீழ்ச்சிக்கும் இறப்புக்கும் அர்ஜுனன் மட்டும்தான் காரணமா? நிறைய பேர் காரணம் இதுக்கு பின்னாடி. அர்ஜுனனை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ அது யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மகாபாரதத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல ஒருவர் தான் கர்ணன். இவர்தான் தர்மங்களாலும் மிகச்சிறந்த ஆட்சி செய்து நற்பெயரை மக்கள் மத்தியில வாங்கினவர். அதுபோக இவருடைய பிறப்பு குறித்து பல பேரும் பலவிதமான கேள்வியை எழுப்புவாங்க. இவருக்கு ஆதரவு ஒரு சின்ன ராஜ்யத்தை ஒதுக்கிய துரியோதனன் பக்கம் சேர்ந்தாரு. இதனாலதான் பாண்டவர்களால இவர் அழிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கர்ணனுடைய அந்த இறப்புக்கு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டா இல்ல. யார் யாரெல்லாம் கர்ணனுடைய அந்த வீழ்ச்சிக்கும் மரணத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கர்ணனுடைய இறப்புக்கு முதலாவது காரணம் பரசுராமர். இவர் அந்தணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தையை கற்றுத்தருவேன்னு சொல்லிட்டு வைராகியத்தோட இருந்தாரு. இதை அறிந்த கர்ணன் வில்வித்தையை கத்துக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆர்வத்துல நான் ஒரு அந்தணன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாரு. அவர்கிட்ட பொய் சொல்லி அந்த வித்தையை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு கர்ணன். ஒரு நாள் பரசுராமன் என்ன பண்றாருன்னா கர்ணனுடைய மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ இந்திரன் ஒரு வண்டாக உருமாறி கர்ணனுடைய தொடைய துளைச்சுக்கிட்டு மறுபகுதியில வந்திருக்காரு. அதனால வந்த ரத்த போக்கு பாத்தீங்கன்னா பரசுராமர் மேல பட்டுடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, அவர் தூக்கத்திலிருந்து விழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஆசிரியரின் தூக்கம் களையக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்துல தன்னுடைய வலியை பொறுத்துக்கிறாரு கர்ணன். ரத்தம் பட்டு விழித்தெழுந்த பரசுராமர் என்ன பண்றாரு, இத்தனை வலியை பொறுத்துக்கிட்ட நீ அந்தணனா இல்ல, கண்டிப்பா நீ அந்தணனா இருக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சபிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ கற்ற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தகுந்த சமயத்தில் மறந்து போகட்டும் அப்படின்னு சபிக்கிறாரு. இரண்டாவது கர்ணனுடைய இறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிவர். ஒரு முனிவருடைய பசுங்கன்று பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு போயிடுது. இதனால அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, யுத்தத்தில் உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன் தேர் பழுதுபடட்டும் அப்படின்னு சபிச்சிடுறாரு. அடுத்து கர்ணனுடைய இறப்புக்கு மூன்றாவது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். போருக்கு முன் கர்ணனுடைய கவச குண்டலத்தை அந்தணன் போல இந்திரன் தானமாக பெற்றுட்டு போயிடுறாரு. அதுதான் கர்ணன் யாருக்கிட்டாலும் தானமாக கொடுப்பாரு இல்லையா. இவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா இந்திரன் இந்த மாதிரி அவருடைய கவச குண்டலத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. இதனால இந்திரனும் ஒரு காரணம் கர்ணன் இறப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கர்ணனுடைய இறப்புக்கு நான்காவது காரணம் பார்த்தீங்கன்னா குந்தி தேவி தான். அதாவது சூரிய பகவானை நினைச்சு கர்ணனை பெற்றெடுத்த குந்தி தேவிய என்ன பண்றாங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல அர்ஜுனனை தவிர வேற யாரையுமே நீ கொல்லக்கூடாது அப்படின்னும், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல ஒரு முறைக்கு மேல தொடுக்க கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய வற்புறுத்தலின் பெயர்ல கர்ணன் கிட்ட வரமா பெற்று வாங்கிட்டு போறாங்க. அதனால இவரை பெற்ற தாயாலியும் கர்ணன் இறந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கர்ணனுடைய இறப்புக்கு ஐந்தாவது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்லியன். கர்ணனுக்கு தேரோட்டியாக சென்றவர் தான் சல்லியன். முதல் முறை நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது தொடுத்த கர்ணன் கண்ணனின் லீலையால தலைப்பாகை மட்டும் எடுத்துக்கிட்டு போனது. சல்லியன் மறுபடியும் இரண்டாவது முறை நாகாஸ்திரத்தை தொடுக்க சொன்னான். அதனால தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியால அம்ப செலுத்தல. அதனால பார்த்தீங்கன்னா தக்க சமயத்துல பள்ளத்துல சிக்கியதும் தேர்ல இருந்து இறங்கி ஓடிட்டான் சல்லியன். இதனால பார்த்தீங்கன்னா சல்லியனும் ஒரு காரணம் கர்ணனுடைய இறப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கர்ணனுடைய இறப்புக்கு ஆறாவது காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் முக்கியமான தலை, கண்ணன். கர்ணன் செலுத்திய நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காதபடி சரியான நேரத்தில் தேர தரையில் அழுத்தியதால தலைக்கு வந்த அம்பு தலைப்பாகையோட மட்டும் வீழ்த்து போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்திரன் மூலமா கவச குண்டலத்தையும் அதுபோக குந்தி மூலமா நாகாஸ்திரத்தையும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற வரத்தை கர்ணன் வீழ காரணமாக இருந்த பல காரணங்களுக்கு பின்னால கண்ணன் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். இவர் மட்டும் அந்த வரத்தை வாங்காம இருந்திருந்தா ஒருவேளை அந்த போர்ல கர்ணனுக்கு அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி நிகழாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் கர்ணனுடைய வீழ்ச்சிக்கு கண்ணன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ மறைமுகமாக கர்ணனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த எல்லாரையும் பார்த்தோம், சபிச்சவங்க எல்லாரையும் பார்த்தோம் இல்லையா. கர்ணனுடைய உயிர் எப்படி பிரிஞ்சுது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக தான் செய்த தான தர்மங்களால் போரில் அர்ஜுனனுடைய அம்பால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் உயிர் பிரியலை கர்ணனுக்கு. கடைசியாக கண்ணன் அவருடைய அனைத்து புண்ணியங்களையும் யாசித்து பெற்றாரு. அதற்கப்புறமா தான் கர்ணனுடைய உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணன் மட்டும் அந்த நேரத்தில் அதையும் பண்ணாமல் இருந்திருந்தா கர்ணன் அந்த இடத்துல இறக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யூகமும் நமக்கு வருது. ஒருவேளை கர்ணனை வீழ்த்துறதுக்காகவே கண்ணன் அந்த புண்ணியங்களை எல்லாம் யாசித்து தானமா இல்லை யாசித்து பெற்றுக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்ணனுடைய இந்த வீழ்ச்சிக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க?
அதுபோல அதாவது கர்ணனை போல நம்முடைய துன்பம் கஷ்டத்திற்கு பின்னால நம்முடைய பல்வேறு ஊழ்வினைகளும் பார்த்தீங்கன்னா பல வழிகளில் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துமா. இதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் நவீனத்துவமா. அதனால நம்முடைய துன்பத்திற்கு இவர்தான் காரணம் அப்படின்னு யாரையுமே நம்ம பகைச்சிக்க வேண்டாம். நம்முடைய கஷ்டங்களுக்கு நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம உணர்ந்திருக்கணும். நல்லது செய்ய முடியாட்டியும் கூட மற்றவர்களுக்கு கெடுதல் கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறத விட நினைக்கவே கூடாது. நம்முடைய கஷ்டங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு. நல்லா கேட்டுக்கோங்க, நாம் மட்டுமே பொறுப்பாக முடியும்.